சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி குட் மார்னிங் எல்லாத்துக்கும். இப்போ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு சுண்டல் குழம்பு கறி குழம்பு வைக்கிற ஸ்டைலில் சுண்டல் குழம்பு, கத்திரிக்காய் போடாமல் வச்சுருக்கு. சுண்டல் மட்டும் போட்டு கறி குழம்பு மாதிரி சுண்டல் குழம்பு, மிளகு தக்காளி ரசம், தக்காளியும் மிளகு போட்டு ரசம், பாவக்காய் வறுவல். எல்லோரும் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சுண்டல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த சுண்டல் வந்து உப்பு போட்டு ஒரு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கணும். அப்புறம் எண்ணெய் ஊற்றாமல் வெறும் வானலியில் வந்து மிளகு, சோம்பு, சீரகம், கொத்தமல்லி, பட்டைக்கிராம்பு கொஞ்சம் போட்டு வறுத்துட்டு, வெறும் வானலி போட்டு வறுத்துட்டு, அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் போட்டு தனியாக வறுத்து எடுத்துக்கணும். அந்த பொடியை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்சிட்டு தேங்காயை அரைச்சிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு சுண்டலில் நல்லா போட்டு கலந்து தேங்காய் ஊற்றி வச்சுட்டு தாளிச்சிடணும். குழம்பு ரெடி ஆகிடும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பண்ணுங்கள்.